ரீசெண்டாக நம்ம சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் தரையில் படுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுக்கு முகவாதம் வருது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகவாதம்னா என்னன்னா பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க. முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க தசைகள் செயலிழந்து போகிறத முகவாதம் சொல்லுவோம். செயலிழந்து போகிறது மூலமாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்க கண்ண மசிலோ இல்லை கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய புருவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நெத்தியில் இருக்கக்கூடிய மசிலோ செயலிழந்து போகிறது தான் வந்து பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவோம். இதனால் உங்களுக்கு எப்போவுமே கண்ணு திறந்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்ணீர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கிறதால கண் வந்து வறண்டு போய் கண் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வாய் மற்றும் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய மசூலும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறதால உங்களுக்கு முழுங்குறதுல பிரச்சனை வரும். அது மூலிமா உணவு எடுத்துக்கிறதுல பிரச்சனை வந்து போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது மூலமாக அதர் காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டிஷனை நாம் இன்னும் சிவியராக கொண்டு போகும்போது இது ஸ்ட்ரோக் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் குளிர் அதிகமாக இருக்க இடத்துல படுக்காதீங்க. குளிர் தரையில் இருக்கக்கூடிய இடத்துல வாய் போட்டு படுக்கிறது மட்டும் இல்லாமல் அது மேலே 2-3 போர்வையோ இல்லை வேறு ஏதாவது விரிப்பு போட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த குளிர் வந்து டைரெக்டாக நம்ம உடம்புல பரவாமல் தடுத்து நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பெட்டில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் வெளியே போகும்போது வண்டியில் போகும்போது ஃபுல் ஹெல்மெட் போட்டு நம்ம முகம் முழுவதுமே கவர் ஆகி போகிற மாதிரி போகணும். முடிஞ்சால் மாஸ்க்கும் போட்டுட்டு வெளியே போகணும். ஸோ குளிர் காற்று டைரெக்டாகவோ இல்லை குளிர் நம்ம உடம்புல பரவதை தடுத்தாலும் இந்த முகவாதத்தை நம்ம குறைச்சிடலாம். முகவாதம் ஒருவேளை அதுக்கான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலோ இல்லை முகவாதம் வந்திருந்தாலோ நம்ம பக்கத்தில் இருக்க நியூராலஜி கன்சல்டண்ட்டை பார்க்கலாம் அல்லது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் மசில் வந்து திரும்ப ரீஜென்ரேட் ஆகி மசில் வந்து மறுபடியும் செயல்படுறதுக்கான உடற்பயிற்சிகளை ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செயலிழந்து போன மசிலை தூண்டிவிட்டு அதோட வேலையை தொடங்குறதுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான சிம்டம்ஸோ இல்லை அதுக்கான பாதிப்பு இருந்தாலும் நியர்பை ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை நியர்பை நியூராலஜி கன்சல்டண்ட்டோ பார்க்குறது ரொம்ப நல்லது.